ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சாம்பார் சாதம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதெல்லாம் பொரியட்டும். என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சு, அதனால் நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கெலாம் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணிப்பேன். எனது உடம்புக்கு நல்லது. அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகா கீனி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டுருக்கப்பவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு மசிஞ்சால் போதும், ரொம்ப மசியணும்னு இல்லை. ஏன்னா நம்ம குக்கர் போட்டு விசில் தான் போட போகிறோம். இப்போ வந்து காயெலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை பட்டாணி, பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சௌச்சௌ இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கிட்டுருக்கப்பவே இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணுறப்போ அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டுருக்கப்பவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ் நல்லா வெஜிடபிள்ஸில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம குக்கரில் தான் விசில் போட போகிறோம், அதனால் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து சைட் பை சைட் நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸில் இருக்க மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொதித்ததும் நம்ம புளி கரைச்சல் தண்ணியை ஊற்றிக்கலாம். அது ஊற்றிட்டு இப்போ நல்லா வதக்கி கிளறி விட்டுட்டு, நான் சைடில் அரிசி பருப்பும் ஊற வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சாம்பார் சாதம் தானே பண்ண போகிறோம். அது வந்து கொல கொலன்னு இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ விசில் போட்டு ஒரு 5 விசில் வந்ததும் இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி. தேங்க்யூ.